இந்தியா ஒரு சூட்சுமமான வலையை நெய்து உலகின் மிகவும் சுறுமுறு நாட்டான சீனாவை சிக்க வைத்துவிட்டது. இந்த சிக்கலில் சீனாவின் மாபெரும் தொழில்நுட்பம் அழிந்துவிட்டது. இது ஒரு காலத்தில் உலகத்தை தனது சக்திக்கு அடிமைப்படுத்தியிருந்தது. ரஷ்யாவும் பலவிதமாக முயன்றபோதும் இந்தியா சாதித்ததை சாதிக்க முடியவில்லை. அழிவின் சுற்று சீனாவை முழுவதும் அழித்துவிட்டது. மற்ற நாடுகளை கடன் சூழலில் சிக்க வைத்து லாபம் பார்க்கும் சீனா இப்போது $1.4 டிரில்லியன் இழந்து அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினமாகும். நண்பர்களே, சீனா இந்தியாவை ஒரு இழையுடன் விடாமல் வைக்க திட்டமிட்டது. ஆனால் இந்தியா ஒரு சக்தியை வெளிப்படுத்தி சீனாவை தனது சொந்த கண்ணியில் விழச் செய்தது. இப்போது அது அதிலிருந்து எப்போதும் வெளியேற முடியாது. சீனா மற்றவர்களை கடன் சூழலில் சிக்க வைத்து லாபம் பார்க்கும் நாடாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது அது ஒரு ஆபத்தான நிலைக்கு சிக்கிவிட்டது. இது சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் தலைமையில் நடக்கும் தினசரி செயலாக இருந்தது. ஆனால் இந்த முறை சீனாவுடன் பல நாடுகள் கை கொடுத்திருக்கின்றன. சீனாவை உடனடியாக ஒரு கட்டவிழ்க்க முடியாத நெருக்கடியில் சிக்க வைத்திருக்கின்றனர். இது 27 நாடுகளின் ஒரு திட்டமாகும். சில நாடுகளின் இந்த செயலால் சீனா மிக நீண்ட நேரம் நினைவில் வைத்துக் கொள்ளும். நண்பர்களே, சீனா எந்த வகையான சிக்கலில் சிக்கியிருக்கிறது என்பது இந்திய அரசுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் $4 பில்லியன் இந்தியர்களுக்கு தெரியாது. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்முடைய கதையை முழுமையாக அறிவோம். ஆனால் அதற்கு முன் இந்தியாவின் இந்த வெற்றிக்கு ஒரு லைக் கொடுக்க வேண்டும். சீனா அதிரடி மற்றும் சூட்சுமத்தை தனது தனித்தன்மை என்று நினைக்கிறது மற்றும் இந்த சூட்சுமத்தில் அனைத்து நாடுகளும் சிக்கிவிடுகின்றன. பிறகு அது ஏமாற்றத்தை பயன்படுத்தி லாபம் பார்க்கிறது. ஆனால் இந்த முறை சீனாவுக்கு மகா சூட்சுமம் என்று கூறும் நாடுகளுடன் சிக்கிவிட்டது. அதாவது யூரோப்பிய நாடுகளுடன், குறிப்பாக யூரோப்பிய யூனியனுடன். இதில் 27 நாடுகள் உள்ளன. சீனா பல தசாப்தங்களாக ஏமாற்றத்தை பயன்படுத்தி வந்தது. ஆனால் யூரோப்பிய யூனியன் நாடுகள் பல நூற்றாண்டுகளாக சூட்சுமம் மற்றும் ஏமாற்றத்தின் மாஸ்டராக இருந்தன. ஆனால் இந்த முறை சீனா இந்த உண்மையை மறந்துவிட்டது மற்றும் இப்போது அதன் விளைவுகளை அனுபவிக்கிறது. நீங்கள் புரியவில்லையா? நான் சொல்கிறேன். தற்போது உலகின் மின்சார கார்களின் சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது. தற்போது அதன் மொத்த மதிப்பு குறைந்தது $75 பில்லியன் உள்ளது மற்றும் இது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10% விகிதத்தில் வளர்கிறது. அடுத்த 4 ஆண்டுகளில் இது 2 மடங்கு அதிகரித்து $1.4 டிரில்லியன் கடந்து செல்லும் என கணிக்கப்படுகிறது. இது பெரிய விஷயம். ஏனெனில் இன்றைய தேதியில் சுமார் 180 நாடுகள் உள்ளன. அவற்றின் மொத்த பொருளாதாரம் கூட இதற்கு அடியாயிருக்காது. இதன் பொருள் என்னவென்றால் 2024 உலகில் எவ்வளவு மின்சார கார்கள் விற்கப்படுகின்றன என்பது சுமார் 100 நாடுகளின் மொத்த பொருளாதாரத்திற்கு சமம். மேலும் அடுத்த 4 ஆண்டுகளில் இது 180 நாடுகளின் பொருளாதாரத்தை விட அதிகமாகும். ஆகையால் அமெரிக்கா முதல் யூரோப் மற்றும் சீனா வரை அனைவரும் இந்த சந்தையை பிடிக்க முயற்சிக்கின்றனர். அனைவரும் இதை கைப்பற்ற விரும்புகின்றனர். இந்திய நிறுவனங்கள், டாடா போன்றவை இந்த போட்டியில் உள்ளன மற்றும் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் மானியம் வழங்கப்படுகிறது. சீன அரசு தனது கார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு பெரிய மானியம் வழங்குகிறது. இதனால் அவற்றின் கார்கள் மிகவும் மலிவாகின்றன. சீனாவின் திட்டம் என்னவென்றால், அதன் நிறுவனங்கள் அடுத்த 4 ஆண்டுகளில் எந்த நிறுவனமும் போட்டியிட முடியாத அளவுக்கு மலிவான கார்களை தயாரிக்க வேண்டும். அனைத்து நிறுவனங்களும் சாவகாசமாக திவாலாகிய விட வேண்டும். பிறகு முழு உலகிலும் சீன மின்சார கார்கள் மட்டுமே விற்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, சீனா முன்னதாகவே இதே போல ஸ்மார்ட் போன் சந்தையில் செய்தது. அவர்கள் தனது ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு பெரிய மானியம் வழங்கியது. இதனால் அவற்றின் ஸ்மார்ட் போன்கள் மிகவும் மலிவாக ஆகின. இந்த மலிவு ஸ்மார்ட் போன்களை இந்திய சந்தையில் வெளியிட்டது. இதனால் இந்திய சிறு நிறுவனங்கள் மைக்ரோமேக்ஸ் மற்றும் லாவா போன்றவை சீரழிந்தன மற்றும் இந்திய ஸ்மார்ட் போன் சந்தை சீன நிறுவனங்களின் கையிலே போய்விட்டது. இன்று கூட நமது 40%க்கும் அதிகமான ஸ்மார்ட் போன் சந்தை சீன நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த முறை சீனாவின் போட்டியாளர் இந்தியா இல்லை, இது யூரோப். அது சூட்சுமத்திற்கு மகா சூட்சுமம் கொடுக்கின்றது. யூரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது, இது சீன மின்சார கார்களுக்கு அதிக வரி விதித்து இருக்கின்றது. இதனால் சீன அரசு வழங்கும் மானியங்கள் வீணாகிவிட்டது மற்றும் சீன கார்கள் இயற்கையாகவே யூரோப்பில் விலை உயர்ந்துவிடும். இதற்கு பிறகும் யூரோப் தனது நிறுவனங்களுக்கு பெரிய மானியம் வழங்கி வருகிறது. இதனால் அவற்றின் விலைகள் குறையத் தொடங்குகின்றன. யூரோப்பிய அரசு மேலும் அறிவிக்க உள்ளது,
யூரோப்பிய கார்களை வாங்கும் யூரோப்பியர்களுக்கு மானியம் மற்றும் வரி குறைவு வழங்கப்படும். ஆனால் சீன கார்களை வாங்குபவர்களுக்கு வரிச்சலுகை கிடையாது. இதன் பொருள் சீன நிறுவனங்களின் கார்களின் விலைகள் யூரோப்பில் வானளவில் இருக்கும். ஆனால் யூரோப் இங்கு நின்றுவிடாது. அதன் திட்டம் என்னவென்றால், அதுதானே சீன சந்தையை கைப்பற்ற வேண்டும். அறிக்கைகள் கூறுகின்றன, சீனாவுக்கு பயமாக இருக்கிறது. யூரோப் மேலும் அதன் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும். எனவே அது பேசுவதற்கு முனைவராகி யூரோப்பிய மின்சார கார் உற்பத்தியாளர்களுக்கு சீனாவில் தள்ளுபடி மற்றும் நன்மைகள் வழங்கப்படும். இதனால் அவற்றின் கார்கள் மலிவாகி அதிகமாக விற்கும். ஆனால் யூரோப்பின் பதில் என்னவென்றால், நாங்கள் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை பயன்படுத்தவில்லை. நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மட்டுமே முன்னெடுத்துள்ளோம். இப்போது சீன நிறுவனங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவற்றின் ஒழுங்குகள் மற்றும் பாதுகாப்பு பரிசோதிக்கப்படும். பிறகு அவற்றை ஒவ்வொன்றாக யூரோப்பிலிருந்து வெளியேற்றப்படும். சீனா முழுமையாக துன்பப்படும் போது அதன் பிறகுதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்போம் மற்றும் நமது நிறுவனங்களை சீன சந்தையில் எளிதாக நுழையச் செய்வோம். யூரோப்பின் பேச்சுவார்த்தை நிறுத்தும் அறிவிப்பால் சீனா மோசமாக சிக்கிவிட்டது. அது முன்னதாகவே வேலை நெருக்கடியில் சிக்கியிருந்தது. மேலும் மின்சார கார் உற்பத்தியில் சீனாவில் லட்சக்கணக்கான மக்கள் பணிபுரிகின்றனர். யூரோப்பிய வரிகளின் காரணமாக அதன் ஏற்றுமதி குறைவாக இருப்பதால் சீன கார் நிறுவனங்கள் பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்குகின்றன. மேலும் இந்த நெருக்கடி மேலும் தீவிரமாகலாம். பொருளாதாரத்திலும் இதனால் மோசமான தாக்கம் ஏற்படும். இந்த காரணத்தால் சீனாவுக்கு பலவிதமான இழப்புகள் ஏற்படுகின்றன மற்றும் அது யூரோப்புடன் மெல்லிய அணுகுமுறை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் யூரோப் சீனாவை மன்னிக்க தயாராக இல்லை. நண்பர்களே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து பெட்டியில் உங்கள் கருத்துக்களை பகிரவும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.